ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டான பிரெட் அல்வா செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அட்டகாசமாக செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிரெட் அல்வா தான் செய்ய போகிறோம். பிரெட் அல்வாவுக்கு நம்ம ப்ரெட்டை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரெட்டு எப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேஸ் பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா ப்ரெட்டு நம்ம முழுசாக தான் சேர்க்க போகிறோம். ப்ரெட்டு சின்ன ப்ரெட்டு தான் இது, அதனால் முழுசாகவே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போன்றப்போ நம்ம என்ன செய்யணும்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் அது கூட. இது எப்படின்னா பொன்னேரமாக வறுத்து எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தீயக்கூடாது. கோல்டு கலரில் இருந்தப்போ நம்ம இதை எடுத்துடணும். இது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம இருக்கிற ப்ரெட்டையும் அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுலேயே நம்ம முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ரீஃபண்ட் ஆயில் எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த எண்ணெயை ஒரு ஏனத்தில் மாற்றிட்டு நம்ம அதே கடாயில் தான் இப்போ பிரெட் அல்வா செய்ய போகிறோம். இப்போது கேஸ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த 4 டம்ளர் கரெக்டாக இருக்குது. ஒரு ப்ரெட்டுக்கு முழுசாக ஒரு ப்ரெட்டுக்கு இந்த தண்ணி அளவு எனக்கு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தண்ணி நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், இந்த ப்ரெட்டை தனித்தனியாக உடச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படின்னா தண்ணி சுண்டுற மாதிரி இருக்கணும். சுண்டுற மாதிரி இருந்தப்போ நம்ம சர்க்கரை இது கூட சேர்க்க போகிறோம். இப்போ இது வேகட்டும் நல்லா. இப்போ
இந்த சர்க்கரை வந்து 250 கிராம் சர்க்கரை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ரொம்ப சர்க்கரை சேர்க்கலை, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம சேர்த்துடலாம். இந்த ப்ரெட்டு கூட சேர்த்து நல்லா கலரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அது ரொம்ப அதிகமாக நெய் சேர்க்கலை, கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஆனால் இது நிறைய சேர்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெய். இது நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கலாம். எனக்கு தேவையான அளவு நான் எடுத்துக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நான் மதுரைக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் வீடியோ போடவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வீடியோ போடுவேன். மதுரைக்கு போன வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து நான் எங்கேயுமே போகல, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு மட்டும்தான் போனேன். ஆனால் கோயிலுக்குள்ளே ஃபோன் வந்து கொடுக்க மாட்டாங்க, அதனால் ஃபோனை வெளியே கொடுத்துட்டு டோக்கன் மட்டும் வாங்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சில இடம் மட்டும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் நான் உங்களுக்கு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அடுத்த வாட்டி நான் மதுரைக்கு போனேன்னா எல்லா வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போது பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான டேஸ்டான பிரெட் அல்வா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நாங்கள் டேஸ்ட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தது. பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் பாப்பா 2-3 நாளாகவே இந்த பிரெட் அல்வா கேட்டுனே இருந்தா, அதனால் இன்றைக்கி தான் செய்ய முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன், பாருங்கள். எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.